எனக்கு இப்போ ஒரு 1 மந்த்துக்கு வந்து மில்க் வேணும்னா நான் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். டாக்ல எப்படின்னா அதுக்குமே ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுக்கே இமீடியட் லான்ச் பண்ணணும், எனக்கு இதான் ஐடியா இமீடியட் லான்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம பண்ணிக்கலாம். ஐடியா மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு ஃபியூச்சர் பிளான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். 100% ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். தொழில் தொடங்குறது ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படியே நம்ம தொடங்கினாலும் அதில் எப்படி வந்து நம்ம ஃபார்வர்டாக போகணும் அப்படின்ற ஐடியா நம்மள நிறைய பேருக்கு இருக்காது. அதனால தான் நம்ம நிறைய வீடியோஸில் எக்ஸ்போஸ் நிறைய விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஆர்க் ஈவென்ட்ஸ் நடத்தக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போ மே 25th and 26th வாசுதேவன் திருமண மண்டபம் தாம்பரத்தில் இந்த எக்ஸ்போ நடக்குது. ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னாலும் சரி, டீலர்ஷிப், டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் இல்லைன்னா சொந்த தொழில் பண்ணணும்னா கூட இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். சென்னையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க. அட்ரஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்க. வெல்கம் சார். வெல்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. ஓகே. தீபன் நர்மதா 2 பேரும் சேர்ந்து தான் ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்ட்டு இந்த கம்பெனி ரன் பண்ணிருக்காங்க. 14 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் நர்மதாங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சிம்பிளா வந்து நீங்க ஒரு பொருளை வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்க, அதை வந்து நாங்க கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துறோம், ரீச் பண்றோம். அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரெகுலராகவே ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கடை மாதிரி ஒண்ணு போட்டு அந்த கடையில வந்து பொருள்கள் எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணி பீப்புள் வந்து அந்த பொருள்களை வந்து நேர்ல பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ஆப் டிசைன் பண்ணி ஆப்ல அண்ட் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி வெப்சைட்ல ஜெனரலா நிறைய பேர் கேட்கணும்னு நினைச்ச கொஸ்டின் இது வந்து கட்டாயம் நமக்கு தேவைப்படுதா, அப்படி இல்லைன்னா வந்து தேவைப்படுதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். கண்டிப்பா வந்து என்ன கேட்டா நான் வந்து தேவைப்படுதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ நாம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். ஒரு என்ன வேணும்னாலும் கடைக்கு போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வருவோம். பட் இப்போ நம்ம குழந்தைங்க அப்படி கிடையாது. இப்போ நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு என்ன ஃபுட் வேணும்னாலும் ஹோட்டல் நேரா போய் வாங்குவோம். பட் இப்போ நம்ம குழந்தைங்க அப்படி கிடையாது. என்ன வேணும்னாலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ எடுத்து ஆர்டர் போட்டுக்கிறாங்க. பிளஸ் வேற ஏதாவது திங்ஸ் வேணா அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல போயிட்டு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. இப்போ குழந்தைங்களே வந்து அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னும் போது நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம். ஜஸ்ட் ஒரு 5 rupees 10 rupees ஒரு சீப்பு சோப்பு வாங்கும் போதே ஆன்லைன்ல போகும்போது நம்ம வந்து இது லைஃப் லாங் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளோட எய்ம் அச்சீவ் பண்ற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பா என்ன கேட்டா வந்து இந்த ஆன்லைன்ல போறது தான் பெஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் நான் ஒன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் 65% இருந்துச்சு, ஆஃப்லைன் 35%. கரண்ட் இயர் அதுவே வந்து கரண்ட் இயர் பாத்தீங்கன்னா 75-25 ரேஷியோ வந்துச்சு. இன் ஃபியூச்சர் மேபி another 3 to 6 monthsல பாத்தீங்கன்னா 95-5 ஆகலாம். ஏஐ பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% டாமினேட் பண்ணி போயிட்டு இருக்குங்க. ஸோ ஃபர்தராக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஷாப்புக்கு வர்ற மாதிரி இருந்தாலுமே நமக்குன்றது ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால நம்ம ஷாப்புக்கு வந்து வர வைக்க முடியுங்க. ஸோ இதுக்கு வந்து 100% அவங்க டிஜிட்டலைசேஷன் வந்து பண்ணி தான் போய் ஆகணுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து பிஸ்னஸ் கொண்டே வர முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸில் நிறைய கஸ்டமர் பார்த்துருப்போம். அவங்களுடைய க்ரோத் வந்து சிஸ்டம் பேஸ்டு ஆட்டோமேஷன் வந்தவங்க அவங்களுடைய க்ரோத் வந்து ஒரு 100% வந்து வேறு மாதிரி வந்திருப்பாங்க. நான் இன்னும் வந்து மேனுவலாக தான் மெயின்டைன் பண்ணிருப்பேன் அப்படின்றப்ப அவங்க பேரண்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து அவங்க சன் வந்து அதே பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுவாங்க. பெரிய ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து வந்திருக்காது. இதவே வந்து ஒரு அந்த டைம்லேயே வந்து அடுத்த லெவல் வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு ERP ஆகட்டும் இல்லை ஒரு மொபைல் ஆப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அதோடைய க்ரோத் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இது 14 இயர்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணதுனால நிறைய கஸ்டமர் வந்து பார்த்துருக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் பீரியடுக்கு வந்து வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years 4 years பிஃபோர் வந்து பண்ணிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைல் ஆப் தான். 70-80% இருக்கிற பீப்புள் கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாமே யாருக்கிட்டையும் கிடையாதுங்க. ஸோ இப்போ அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் தான். ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறது, கஸ்டமர் கூட என்ஹேஜ்மெண்ட்ல இருக்கிறது, ஒரு ஆஃபர் வருதுனால ஒரு நோட்டிஃபிகேஷன் புஷ் நோட்டிஃபிகேஷன்னா இமீடியட்டாக அதை பார்ப்பாங்க, கிளிக் பண்ணலாம், ஒரு ஆர்டர் இமீடியட்டாக பிளேஸ் பண்ண முடியும். இப்போ நீங்களே மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, போய் அமேசானில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு கண்டினியூஸாக மெயில் வந்துட்டு இருக்கும். நீங்களா மறந்துருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ரிமைண்ட் பண்ணுறப்ப ஆர்டர் உங்களால் பிளேஸ் பண்ண முடியும். அப்போ டிஃபால்ட்டாக அந்த ஸ்டோருக்கு இமீடியட்டாக பிஸ்னஸ் வந்து நடக்குது. இப்போ வந்து எவ்வளோ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. இப்போ பிஸ்னஸ்ல வந்து ஆஃப்லைனா இருக்கட்டும் ஆன்லைன்ல இருக்கட்டும் ஸ்டாண்டர்டா போய் ரீச் ஆன பீப்புள்ல எவ்வளோ வேணா ஸ்பெண்ட் பண்ணி லைக் நம்ம சொல்ற எல்லா டெக்னாலஜிஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க, வீட்டில இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எவ்வளோ உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இருக்காங்க. லைக் அவங்களுக்கு வந்து நம்ம growth லைக் இந்த டெக்னாலஜி எல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஒரு இ-காமர்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப்பிஃபை இல்லை வேறு தேர்ட் பார்ட்டி போனீங்கன்னா ஒரு 30,000-40,000 இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. இருக்கிற தீம் வச்சு தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். பட் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே இப்போ எனக்கு இந்த கலர் கான்செப்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இது வந்து நம்ம எல்லா என்டர்பிரைஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் கொடுப்போம். அதோடைய காஸ்ட் வந்து வேறு மாதிரி போகும். பட் ஸ்டார்ட் அப்ன்றப்ப நம்ம அது இல்லாமல் உமன்றப்ப பெஸ்ட் ப்ரைஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் லெவலில் அவங்களும் வந்து
ஒரு இந்த சொசைட்டிக்கு அடுத்த லெவல் கொண்டு வரணும், அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப எங்களுக்கு ரிசோர்ஸுடைய காஸ்ட் என்னவோ அதை மட்டும் தான் மினிமம் காஸ்ட், எவ்வளோ மினிமம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு இ-காமர்ஸ் வித் பேமெண்ட் கேட்வே இன்டகிரேஷனோட ஒரு டெலிவரி பார்ட்னரையும் மெர்ஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஒரு 20 to 25,000 இந்த டிஃபரன்ஸில் கொடுக்க முடியும். அதாவது ஒரு 2 lakh இருக்கிற ஒருத்தர் உள்ள ப்ராடக்ட் அதுக்காக குவாலிட்டி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே குவாலிட்டி தான், அதே சப்போர்ட் தான். பட் இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு மட்டும் எங்களால் வந்து அந்த ப்ரைஸ் வந்து கொடுக்கும். நிறைய பேர் வந்து பிசினஸ்ல ஏஐ வந்து இம்ப்ளிமெண்டேஷன், நீங்க வந்து உங்க பிசினஸ்ல லைக் அந்த மாதிரி டெக்னாலஜி உங்களோட சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இ-காமர்ஸ் லைக் வந்து ஆப் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி லைக் மக்களுக்காக கொடுக்கும்போது ஏஐ வந்து எப்படி என்ன அளவுக்கு நீங்க நம்மகிட்டயும் ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க, கியூபாட் அப்படின்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ இருக்குங்க. ஸோ இது வந்து சாட் பாட். எக்ஸாம்பிள் வந்து ஒரு இ-காமில் இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேக்கெண்டில் ஒரு கஸ்டமர் சப்போர்ட்னு ஒரு பர்சன் வச்சு எனக்கு ஆர்டர் வந்துச்சா, டெலிவரி ஆயிடுச்சா, இல்லை ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றதெல்லாம் பார்க்க தேவையில்ல. குறிப்பாக ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ உமன் ஆண்டர்பிரினர்லாம் இருக்கும்போது அவங்க வந்து வீட்டில் ஏதாச்சும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அந்த கிளைண்ட் வந்து கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. இந்த டைமில் இப்போ கியூபாட்னா இப்போ எல்லா மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன்லையும் பாத்தீங்கன்னா கியூபாட்னா இப்போ என்னன்னு யோசிக்காதீங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ல வந்து ஒரு சாட் ஐகான் இருக்கும். இப்படி ஹாய் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு அங்க நம்மளோட கொஸ்டின் டைப் பண்ணோம்னா அதுவே இப்போ நம்ம ரெலவென்ட் கொஸ்டினா இருந்துச்சுன்னா அதுவே ஆன்சர் கொடுத்துரும். இல்லை அப்படின்னாலுமே அந்த சாட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஆண்டர்பிரனோட மெயிலில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஒன்ஸ் அவங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மெயில் செக் பண்ணும்போது ரெலவெண்ட் ஆன்சர் கொடுத்துருந்ததுன்னா ஓகே, கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இன்கேஸ் இது இரலவெண்ட் ஆன்சர் கொடுத்துருந்தாலும் கியூபாட் இவங்க கால் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஆன்சர் கொடுக்கலாங்க. அதுதான் வந்து இப்போ கியூபாட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு 25% வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 to 15 கஸ்டமர்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் நமக்கு வந்துருக்குங்க. இப்போ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுமா? இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்றாங்க. நான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சொல்லுவேங்க. நமக்கே வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 4-5 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அவங்க 90 to 95% வந்து யூஸ் பண்றாங்க. என்னன்னா வந்து நம்ம நிறைய டெக்னிக்கலா பேசியிருக்கோம். எக்ஸாக்ட்டா வந்து இஆர்பினா என்ன நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. இஆர்பினா என்ன? ஓகே. ஏன்னா இப்ப எவ்வளவு பேர் வந்து படிச்சவங்களும் இருப்பாங்க, இப்போ வந்து படிக்காம சூப்பரா பிசினஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. அவங்களும் நம்ம டெக்னாலஜி உள்ள வரலாம். டெக்னாலஜில வந்து அவங்களும் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். நம்ம என்ன பண்றோம்ன்றத அழகா அவங்களுக்கு இஆர்பினா என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம். இ-காமர்ஸ் வெப்சைட்னா என்னன்றத நம்ம சொல்றோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை எடுத்துட்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். இஆர்பி அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க, பிஸ்னஸ் இஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு. இஆர்பி ஜென்ரலாக என்னென்ன மாடியூல் வரும், இதெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குன்னா உள்ள வந்து இன்ஃப்ளோ என்னெல்லாம் வருது, மறுபடியும் என்னெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, உள்ள நம்மளை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்கன்ற முதல் கொண்டு வர முடிச்சோம். மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங்கிறது சிஆர்எம்ன்ற ஒரு மாடியூல் தான். ஸோ நமக்கு இப்போ என்னென்ன ப்ராடக்ட் என்கொயரி வருது, நிறைய இந்தியா, மற்ற இந்தியா, அது மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரொமோஷனுக்கு யூடியூப் ஆட் ரன் பண்ணுறது இது நல்லா இருக்கும். எதெல்லாம் நமக்கு என்கொயரிஸ் நிறைய வருது, அந்த என்கொயரிஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நம்ம எம்ப்ளாயிஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனுடைய கன்வர்ஷன்ஸ் என்ன, அதுக்கு எவ்வளோ தூரம் கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கோட்டினுடைய டிஃப்ரென்ஸ் என்ன, ஏன்னா டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் என்கொயரி எப்போ வந்தது, அது யார் ஃபாலோ பண்ணாங்க, அதுக்குள்ளான கொட்டேஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், அது க்ளோஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி கன்வர்ஷன் ஆச்சு. ஓகே, இந்த மந்த் வந்து ஒரு 100 லீட்ஸ் வந்திருக்கு, 100 லீட்ஸில் வந்து நம்ம ஒரு 40 லீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு இந்த ரெவன்யூ பில்லிங் வந்து நடந்திருக்கு அப்படின்றத டோட்டலாக இந்த மார்க்கெட்டிங்ன்ற டிபார்ட்மெண்ட்டில் கவர் ஆகுது. எல்லாமே நம்ம ஒரு சிஸ்டம் பேஸ்ட் இருந்தால் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். மேனுவலாக வந்து ஒரு நம்ம எல்லாம் என்ட்ரி பண்ணி எழுதி வச்சிருக்கோம்னா இதை வந்து கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு 60% எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்துடுறாங்க. அந்த நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறதா ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் பேஸ்ட் அடாப்ட் ஆக முடியறதில்ல. அதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றப்ப கம்பல்சரி வந்து ஒரு நமக்கு ஒரு சிஸ்டம் இருந்தாதான், இஆர்பி இருந்தாதான் அதை 100% கொண்டு போக முடியும். உங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க பர்டிகுலரா நிறைய டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபுட்டுக்கு டெலிவரி ஆப் தனியா கொடுத்துருக்கீங்க, மில்க்குக்கு கொடுத்துருக்கீங்க, கிராசரி, மீட் அந்த மாதிரி. லைக் அது என்ன மேம், அதை வந்து நீங்க கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ண முடியும்? சொல்றேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில்க் டெலிவரி அப்ளிகேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற சொல்றேன். மீதி எல்லாம் வந்து நீங்க மேல டீம் இருப்பாங்க, அங்க பார்த்து நீங்க லைவா தெரிஞ்சுக்கலாங்க. ஹாய், என்னோட பேர் ஞான பிரகாஷ். நான் ஃப்ளட்டர் டெவலப்பராக இருக்கேன் அடாப் சாஃப்ட்வேர்ஸில். இங்கே எனக்கு வந்து துபாய் பேஸ்ட் ப்ராஜெக்ட். இதில் வந்து நாங்கள் ஃபுட் ஆர்டரிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து டைனிங், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி, அப்புறம் ஆன்லைனில் வந்து ஃபுட் ஆர்டரிங் பண்ணிக்கிற மாதிரியான ஒர்க் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ வந்து மில்க் டெலிவரி ஆப் எப்படின்னா, இப்போ எல்லாருமே மோஸ்டா நம்ம வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பால்காரங்க வருவாங்க வீட்டுக்கு, நம்ம அவங்க கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே டோட்டலா அதை எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு.
ஸோ மில்க் டெலிவரி அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எனக்கு இப்போ ஒரு 1 மந்த்துக்கு வந்து மில்க் வேணும்னா நான் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதாவது முன்னாடி மாசத்தோட லாஸ்ட் டே 31 30 அந்த மாதத்துக்கே இப்போ எனக்கு மேக்கு வேணும்னா ஏப்ரல் 30 அன்னைக்கு வந்து எனக்கு மே ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனாகவும் பண்ணிக்கலாம், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாகவும் பண்ணிக்கலாம், அல்லது வீக்லி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு பே பண்ணிடணும். பே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டெய்லி நம்ம எப்படி அப்ளிகேஷன் வச்சிருக்கோம்னா, எனக்கு மார்னிங் வேணும் ஈவினிங் வேணும் சொல்லிட்டு வச்சிருக்கோம். எனக்கு எப்பப்போ வேணும்னு சொல்லி எனக்கு மார்னிங் மட்டும் வேணும்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஈவினிங் மட்டும் வேணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன். எனக்கு வேண்டாம், நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இமீடியட்டா வந்து எமர்ஜென்சி வருது, நான் 2 days வர மாட்டேன், 2 days இருக்க மாட்டேன் அப்படின்னாலும் நீங்க முன்னாடி டே வந்து எனக்கு நாளைக்கு வேணாம் ஈவினிங் வேணாம் எப்போ வேணும்னாலும் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எந்த பர்டிகுலர் டைமுக்கும் நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட் வந்து நமக்கு வேலெட்ல ஆட் ஆயிடும். அது நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பேமெண்ட் ரெடியூஸ் ஆயிட்டு நம்ம ரிமைனிங் மட்டும் பே பண்ணா போதும். அந்த மாதிரி இருக்குங்க. எக்ஸஸா தேவைப்படுது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சார். எவ்வளவு வேணும்னாலும் நம்ம பிளஸ் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருப்போம். அதாவது பேசிக் வந்து 500 ml, அதாவது 1/2 லிட்டர்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி நம்ம இப்போ ஆப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு எக்ஸஸா வேணும், ஒரு 2 liters வேணும்னா நம்ம 4 times பண்ணிக்கலாம். பிளஸ் கொடுத்தோம்னா 4 times வந்துடும். ஸோ 2 liters வந்து நமக்கு வந்துடும். மில்க் மட்டும் இல்லைங்க, அதுலேயே நம்ம வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பால், தயிர், வெண்ணெய், நெய், எக்கு அந்த மாதிரி. பிளஸ் நம்ம நார்மல் ஐட்டம்ஸ், மூலிகை ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, கத்தாழை, மருதாணி, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம வந்து அதுலயே மில்க் அப்ளிகேஷன்லயே நம்ம சேர்த்து தான் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். கீரை, வெஜிடபிள்ஸ், கீரை, குக்கீஸ் அது மாதிரி இருக்கிறதும் வந்து அவங்க ஆட் பண்ணி அதுக்குள்ளார செல் பண்ற மாதிரி இருக்கும், பண்ணிக்கலாம். அது கஸ்டம். இப்போ கிளைண்ட் வந்து எனக்கு இல்ல பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ஆட் பண்ணுங்க, ஏதாவது நம்ம எல்லாம் பண்ற நம்ம டெவலப் பண்ண எல்லா ஆப்புமே வந்து கஸ்டமைசபிள் தான். கிளைண்டோட நீருக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிலர் வந்து எனக்கு கருப்பட்டி ஆட் பண்ணி கொடுங்க, வெல்லம் ஆட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த திங்ஸ் வேண்டாம் அப்படின்றத நம்ம டெலீட் பண்ணிட்டு எது வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஆப் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் வெப் அப்ளிகேஷன், அட்மின் பேனல், ஸோ எல்லாமே ரெண்டுலுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பண்ணிக்கலாம். ரேப் பண்ணோம்னா 3 to 4 months அவங்க வெயிட் பண்ண தேவையில்லைங்க. நம்ம மேக்ஸிமம் வித்தின் வீக் டைம்ல வந்து அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இமீடியட்டா நம்ம வந்து ஒயிட் ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது எல்லாமே லைவ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே டைம் தாங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பிசினஸ்மேன் நிறைய பேர் சொல்றது பாத்தீங்கன்னா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ மோஸ்ட் ஆஃப் அடாக்ல எப்படின்னா, அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி நிறைய எல்லாத்துக்குமே ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்க வந்து அதுக்கு நாளைக்கே இமீடியட் லான்ச் பண்ணணும், எனக்கு இதான் ஐடியா இமீடியட் லான்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 week டைம்ல நீங்க என்ன உங்களுக்கு ப்ராடக்ட் வேணுமோ அது பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ அடாக்ல என்ன நான் ப்ராமிஸ் பண்ணுவேன்னா, எங்களை நம்பி வர கிளைண்ட்ஸ்க்கு வந்து குவாலிட்டி டைம் அவங்களோட கன்வின்ஸ் ஆகாம, அது குவாலிட்டியில கன்வின்ஸ் ஆகாதுங்க. பெட்டர் குவாலிட்டி தான். நாங்கள் எந்த விதத்துலையும் எந்த கிளைண்ட்டுக்கும், ஈவன் ஸ்மால் கிளைண்டா இருந்தாலும் சரி, லார்ஜ் கிளைண்டா இருந்தாலும் சரி, நாங்கள் குவாலிட்டியில கன்வின்ஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு என்ன வேணுமோ கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வந்து ஆன்லைன் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக குயிக்கர் டைம்ல நாங்கள் பண்ணி கொடுப்போங்க. உங்களுக்கு ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் அஸ், அந்த கான்டாக்ட் நம்பரும் எங்களோட கம்பெனி வெப்சைட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஐடியா மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு ஃபியூச்சர் பிளான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். 100% ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். ஏன்னா சும்மா ஒரு பேசிக்கா ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க, இப்போ டைமிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இருக்காதுங்க. எங்களுக்கு வந்து எல்லா கஸ்டமரும் லாங் டேர்ம் ட்ராவல் ஆகும். நான் ஒன் டைம் பிஸ்னஸ் பண்ற மாதிரி பிளானும் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க க்ரோத் ஆனாதான் எங்களுக்கும் வந்து அதான் ஹாப்பி. ஸோ இது 100% வந்து நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுப்போம். ஒரு ரிலையபிள் ஐடி பார்ட்னரா கண்டிப்பா இருப்போங்க. வெல்கம் டு அடாக் ஃபேமிலி.